இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவுடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் அடுத்தடுத்து இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரத்தின் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதி அநீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவோடு அவருடைய நுகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவ நீதியாக இருக்கிறார்கள். அவிசுவாசிகள், அந்நிய நுகத்தில் இருக்கிறவர்கள் அநீதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுடனே அவருடைய நுகத்திலே நாம் பிணைக்கப்பட்டிருப்போமானால், அதாவது அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்கிறவர்களாய் அல்லது அதில் வாஞ்சியுள்ளவர்களாய், அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அதன்படி நடக்க விருப்பமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால், இந்த நுகத்தில் இருக்கிற நம்மை வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதி என்று சொல்லி நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகிறோம். தேவன் அவர் நீதியுள்ள தேவன். அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி கிடையாது, பட்சபாதம் இல்லாத தேவன், நீதி உள்ள தேவன். அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நீதி இந்த நுகத்திலே நாம் பிணைக்கப்படும் பொழுது, இயேசுவாகிய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடம் பிணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் அதே நீதிக்குரியவர்கள் ஆகிறோம். நாம் எந்த நீதியும் செய்யவில்லை. எப்பொழுதுமே நீதி விசுவாசத்தோடு தொடர்புடையது. விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிக்கும் அநீதிக்கும் என்று சொல்லும்போது நாம் நீதியாக இருக்கிறோம். நம்ம சொல்லணும், நாம் இயேசு கிறிஸ்துவினாலே அவரோடு நான் பிணைக்கப்பட்டதினாலே, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதினாலே நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். என்னுடைய பாவமாகிய அழுக்கான கந்தை என்னை விட்டு அகற்றப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கி இருக்கிறது. நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். ஆகவே எனக்கு நீதி என்கிற ஒரு சால்வை தரிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம மேலே ஒரு பொன்னாடை போர்த்துவாங்க பாருங்க, அந்த சில இடங்களில் நம்ம முக்கியப்படுத்துவதற்கு, கௌரவப்படுத்துவதற்கு அந்த சால்வை நம்ம மேலே போர்த்துவது நம்முடைய பண்பாடு, நம்முடைய மரபு வழக்கமாக இருக்கிறது. அது நம்மை கௌரவப்படுத்துகிறதாக, மதிக்கிறதாக காணப்படுகிறது, மதிக்கக்கூடிய ஒரு செயலாக அது காணப்படுகிறது. அப்போது தேவன் அவருடைய நீதியையே நம்மையே நீதியாக மாற்றிருக்கிறாராம். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்ததுனால, அவரோடு நாம் பிணைக்கப்பட்டதுனால நம்மையே நீதியாக மாற்றிருக்கிறாராம். அப்போ பாருங்கள், நம்ம மேலே ஒரு சால்வை போடப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய நீதிங்கிற சால்வை. இந்த சால்வை வழியாக தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இவ்வளோ பெரிய மதிப்பையும் கௌரவத்தையும் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம்! இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தால் அவருடைய நுகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவனுடைய நீதி சால்வையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மதிப்பை கொண்டு வருகிறது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது சமாதானம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தது. நாம் அவருடைய நீதியாக இருக்கிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது, நம்முடைய பழைய அழுக்கான கந்தலான வஸ்திரங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டு புதிய தேவ ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு உடுத்தப்பட்டு நமக்கு அவருடைய நீதியாகிய சால்வை போர்த்தப்பட்டிருக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாய் நேசித்து நம்மை மதிப்பிற்குரியவர்களாய், நம்மை கௌரவத்துக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். நாம் யார்? இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் இன்னொரு கனத்துக்குரிய இடத்துக்குள்ள நாம் வருகிறோம். அதாவது பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் இந்த சால்வை போர்த்தப்பட்டு அதுக்குரிய ஐடென்டிட்டியாக, அதற்குரிய அடையாளமாக நாம் காணப்படுகிறோம்.
எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு இந்த இயேசு தெரியும், இயேசுன்னா பாவங்களை மன்னிப்பார்னு தெரியும், அதுக்கு மேலே அவர்கிட்ட எதுவும் கேட்டால் கிடைக்கும்னு கூட தெரியும். அவரை விசுவாசித்து நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம், நரகத்திலேருந்து தப்பிப்போங்கிறது கூட தெரியும். ஆனால் அவர் நமக்கு நீதியாக இருக்கிறார், நம்மையே நீதியாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நாம இந்த ஸ்தானத்துக்குள்ளே வரலை, அவரே நமக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்ததுனால அநேக இடங்கள்ல நம் தலை நிமிர்ந்து வாழ முடியும். நமக்குள்ள நம்மை குற்றப்படுத்துகிற பிசாசானவன் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி நம்மை குற்றப்படுத்தும் போது நாம் அதில் தைரியமாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள அவருடைய இரத்தம் இருக்கிறது, என் மீது அவருடைய சால்வை இருக்கிறது, தேவன் நீதியினால் நான் நிலை நிற்கிறேன் என்று சொல்லி தைரியமாக நம்மால் பேச முடியும். அவர் பாவம் ஆக்கப்பட்டதினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம நீதிமான்கள் ஆகவில்லை, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். அதில் பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் ஒரு மாயவித்தைக்காரனை பார்ப்பார். இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர் அந்த இடத்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கும்போது இந்த எலிமா அப்படிங்கிற ஒருத்தன், அவனுடைய அதிபதி ஒருத்தர் இருக்கிறார், மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை உடைய அந்த எலிமா என்பவன் அவனுடைய அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அவனுடைய அதிபதி பேரு செர்கியூ பவுல். அந்த அதிபதியோட இந்த எலிமாங்கிறவன் இருக்கிறான். இப்போ அந்த அதிபதி பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பவுல் பேசுகிற வசனத்தினாலே தன்னுடைய இருதயத்தை அவன் தேவனுடைய பக்கமாய் தேவனை விசுவாசிக்கும்படியாய் தன்னுடைய இருதயத்தை கொண்டு வரும் பொழுது இந்த எலிமா என்பவன் எழும்பி அவனை அந்த அதிபதியை விசுவாசத்தை விட்டு திருப்பும்படியாய் முயற்சி செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களோடு எதிர்த்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தன்னுடைய ஃப்ராடு எல்லாம், தன்னுடைய பித்தலாட்டம் எல்லாம் போயிருமே, பவுல் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடந்துச்சுன்னா தனக்கு அந்த இடத்துல வேலையும் ஆதாயமும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு எங்கன தன்னுடைய அதிபதி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற இந்த விசுவாசத்துக்குள்ள போயிடுவாரோன்னு சொல்லிட்டு அவன் அதை திருப்ப பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் தான் பவுல் சொல்றாரு, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசினாரு. நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே அப்படின்னு சொல்லும்போது, யார் ஒருவன் விசுவாசத்தை விட்டு உங்களை திருப்புகிறானோ அவன் நீதிக்கு பகைஞ்சனாகிறான், அவன் அவன் அவிசுவாசியா இருக்கிறான், அவன் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். உங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் அப்போ உங்களை விசுவாசத்திலே ஊன்ற கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துடைய நுகத்திலே இணைக்கப்பட்டவர்களாகிய நாம் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக விசுவாசத்திற்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே என்று சொல்லுகிறவன் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தை திருப்பும்படி வகை தேடினவன். அப்போ யார் விசுவாசத்தை விட்டு திருப்புறாங்களோ அங்கதான் அநீதி, அதுதான் அநீதி. யார் உங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்துகிறாங்களோ அங்க நம்ம நீதி செய்கிறோம். நீங்க ஒருத்தர் விசுவாசத்துக்குள்ள நடத்துனீங்கன்னா நீங்களும் நீதியின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இந்த நாளில இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அநீதியெல்லாம் நீங்கள் கலைந்து போட்டு எங்களை நீதியினால் மூடி இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகரை உம்முடைய விசுவாசத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதாக உம்மோடு அந்த நுகத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் விசுவாசத்திற்குள்ளே அநேகரை கொண்டு வருகிறவர்களாய் ஆண்டவரே, உம்மை பற்றின காரியங்களை உம்மை கேள்விப்பட செய்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிற அந்த விசுவாசத்துக்கு நேராக அநேகரை கொண்டு வருகிற அனுபவம் எங்களுக்குள்ளே இருப்பதாக ஆண்டவரே, எங்களை உம்முடைய விசுவாசத்திற்கு நேராக நடத்தினவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.